நீ பார்க்கிறதா இருந்தா தீனப்பார், நீ பார்க்கிறதா இருந்தா குணத்தை பார் என்று கற்றுக் கொடுக்க வேண்டிய பெற்றோர்களே இன்னைக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க? தீனை படித்து என்ன செய்ய போறா? சமயக்கட்டில் வந்து இதெல்லாம் பார்க்க முடியுமா? தொழுகிறாளா இல்லையா, நல்ல குணம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் பார்க்க முடியுமா? நல்ல குடும்பமா, நல்லா படிச்சிருக்காளா, பின்னாடி நிறைய டிகிரி போட்டிருக்காளா, அல்லது நீ பின்னாடி நிறைய டிகிரி போட்டிருக்கியா, அது போதும். இப்படி மணமகனும் மணப்பெண்ணும் பார்க்கப்படுவதால் தான் கல்யாணம் முடிச்ச 2 வருஷத்திலேயே கோர்ட்டில் வந்து நிற்கிறாங்க. அல்லது இன்னும் ஒரு மோசமான கலாச்சாரம் என்னவென்றால், ஒவ்வொரு ஊருக்குன்னு கலாச்சாரம் வச்சிருக்கோம். அந்த கலாச்சாரத்தை பின்பற்றலாம், அல்லாஹ்வுடைய தீனுக்கு அது முரண்படாத வரை. ஆனால் அல்லாஹ்வுடைய தீனுக்கு முரண்படுகின்ற பல கலாச்சாரம் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கு, நம்முடைய ஊர்களில் இருக்கு. இந்த ஊரை தாண்டி திருமணம் முடிச்சு கொடுக்கவே கூடாது. ஒரு பெண் விரும்பினால் கூட, ஒரு ஆண் விரும்பினால் கூட ஒத்த காலில் நிற்கிறாங்க பெற்றோர்கள் பல பேர். முடியவே முடியாது, அதற்கு வாய்ப்பே இல்லை. நான் யாரை கை காட்டணும் அவனை தான் நீ திருமணம் முடிக்கணும், நான் யாரை கை காட்டணும் அவங்களைத்தான் நீங்க கல்யாணம் முடிக்கணும்னு ஆண்களுக்கு. அவனுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, அவன் ஏத்துக்கிட்டானோ இல்லையோ, அவனுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் தானே உங்களை பெற்றோம், நாங்கள் தானே உங்களுடைய பெற்றோர்கள், நாங்கள் சொல்றதா நீங்க கேட்கணும். நீங்க எஜமானர்கள் இல்லையே. அவர்களுடைய எஜமானன் யார்? அல்லாஹ். அவன்தான் அவர்களுடைய வாழ்வில் எது ஹலால் எது ஹராம் என்று விதிவிலக்கை கொடுக்க முடியும். நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்டலாம், அவர்களுக்கு ஒன்றை முன்வைக்கலாம், ஆனால் வற்புறுத்தலாமா? எத்துணை பெண் பிள்ளைகள் என்று வற்புறுத்தப்பட்டு திருமணம் செய்த காரணத்தால் தாங்க முடியாம 1 வருஷத்துல வந்து தலாக்கு கேட்கிறாங்க, குலா கேட்கிறாங்க. என்னுடைய பெற்றோர்கள் வற்புறுத்தி திருமணம் செய்தார்கள், நான் என்ன செய்வது, எப்படி வெளியேறுவது? இதில் இன்னைக்கு இன்றைய காலத்தில் இதுவெல்லாம் சர்வ சாதாரணம். தலா கேட்கிறது, குலா கேட்கிறதெல்லாம், குலா கேட்கிறதெல்லாம் இன்னைக்கு காலத்தில் சர்வ சாதாரணம். ஏன்? கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறது. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, இப்போதான் உனக்கு கல்யாணம், இவங்களை தான் முடிக்கணும், இவங்களை தான் நீங்கள் முடிக்கணும். எனக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு, திருமணம் செய்ய ஆசைப்படுறேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அப்படிலாம் பேசக்கூடாது. அதெல்லாம் பாவமான பேச்சு, அதெல்லாம் குற்றமான பேச்சு. உன்னை நான் அப்படி வளர்க்கலை. என்ன ஹராம் செஞ்சா? அந்த பெண்ணை அப்படி முன்வைத்தால், அப்படி அந்த பெண்ணை ஒருவன் பெண் கேட்டு வந்தால், அந்த பெண்ணுக்கு யாரும் தெரியாது, அந்த பெண்ணை தெரிஞ்சு ஒரு ஆள் ஒரு பெற்றோர்கிட்ட போய் பெண் கேட்டு போறானா, அவ்வளோதான். அவர் ஐயோ என் குடும்பம் இப்படி கெட்டு போச்சேன்னு நிற்கிறார். அதில் என்ன தவறு இருக்கிறது? ஹலால் தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பெண் கேட்டு வரவில்லையா?